ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் 1995ஆம் ஆண்டு வெளியான ஆசை அப்படிங்கிற திரைப்படத்திலேருந்து கொஞ்ச நாள் பொறுத்தலைவா அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து டீகோடிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து இந்த வீடியோ வந்து போயிட்டு இருக்கு. எனக்கு மிக மிக பிடித்த பாடல்களில் இந்த பாடலும் வந்து ஒன்று. எனக்கு வந்து என்னைய பற்றி தெரிஞ்சவங்களுக்கு வந்து எனக்கு ஹரிஹரன் சார்னா எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஹரிஹரன் சாரோட பாட்டை கேட்டுக்கிட்டு தான் நான் வந்து வளர்ந்தேன் அப்படின்னே சொல்லலாம். எப்போதுமே ஹெட்ஃபோன்ஸ்னு ஒன்று ஆரம்பித்த காலத்தில் அந்த வாக்மேன்னு ஒன்று கேஸ்ட் போடுவோம்ல, அப்பையிலேருந்தே நான் ஹரிஹரன் சாங்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து சிங்கர்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் வந்து ஹரிஹரன் சார் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படத்தில் வந்து நம்ம ஏகே தான் ஹீரோ, சுபலட்சுமி மேம் வந்து ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. இந்த பாட்டு வந்து ஆரம்பிக்கிறது வந்து எல்லாரும் அந்த டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்களே இப்படி கையை தூக்கி, அதுலேருந்து தான் தன அப்படின்னு ஒரு டியூன்லேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு கொஞ்சம் முன்னாடியிலேருந்து இந்த பாட்டை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு கவிதை மாதிரி இருக்கும் அந்த இது. அந்த மாதிரி தான் வந்து வசந்த் சார் வந்து அந்த பாடலை வந்து எடுத்திருப்பாரு. ஹீரோவான அஜித் சாரும் சுபலட்சுமி மேம் வந்து பஸ்ஸில் ஆப்போசிட்ல உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து அஜித் சார் வந்து சுபலட்சுமி மேம் கிட்ட உன் பொட்டு எங்க அப்படின்னு கேட்பாரு. அப்போ உன் பேர் என்னன்னு கேட்டு ஒரு துண்டு சீட்டை வந்து எழுதி போடுவார். அதுலேருந்து தான் அந்த பாட்டு ஆக்சுவலாக வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துலையே இந்த டியூன் வந்து செட் ஆயிரும். ரொம்ப ஒரு கவிதைத்துவமான ஒரு சீனாக வந்து நான் அதை பார்க்குறேன். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க, அந்த பஸ்ஸில் ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னீங்க, யார் என்ன அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு எப்படா தெரியும், நான் பஸ்ஸில் தானடா பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அஜித் சார் வந்து சொல்லுவார். அப்போ வந்து அவளை அழகை பற்றி பாடுறா அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த பாட்டு வந்து ஆரம்பிக்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டா. அப்போ வந்து இந்த பஸ்ஸில் பார்த்த பொண்ணு பேரை பற்றி சொல்கிறா, அழகை பற்றி சொல்கிறா அப்படின்னு அந்த குரலை நீ கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆக்டர் மாரிமுத்து இப்போ ரீசெண்டாக இறந்து போனார்ல, அவரோட வாய்ஸ் வந்து அங்கே இருக்கும். அவர் வந்து ஒரு பேட்டிகளில் வந்து சொல்லியிருக்காரு, நான் ஆசையில் வந்து நான் எஸ்ஜே சூர்யா சார்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரும் நம்ம வசந்த் சாருமே அந்த குரல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. முகமே சரியா ஞாபகம் இல்லைங்கிற பேரை கேட்குறீங்களே. பஸ் ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னலடா, பணசாவட்ட பறி ஆசை தானன 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 ஆசை தனனான ஆசை தனனான ஆசை தனனான ஆசை ஆசை டங் 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 அப்படின்னா அந்த கொஞ்ச நாள் பொறுத்தலையோட அந்த மியூசிக் வந்து அதோட சேர்ந்து ஆடாகி தான் அந்த பாடல் வந்து ஆரம்பிக்கும். இந்த படம், இந்த ஆசைங்கிற ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தேவா சாரோட கிராஃப் வந்து ஒரு வேற லெவல் பீக்கில் போணுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த மாதிரி அது வரைக்கும் வந்து ஒரு மாதிரியாக ஒரு கிராமத்து சாயலில் மியூசிக் போட்டுக்கிட்டு இருந்த தேவா சார் வந்து ஒரு சிட்டி பேஸ்டு ஃபிலிமுக்கு வந்து முதல்ல மியூசிக் போட்டது வந்து இந்த படம். அதுக்கு காரணம் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு, ஹரிஹரன் சார் தான் அதுக்கு காரணம், இந்த மாதிரி கசல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறையா போடுங்க அப்படின்னு வந்து சொன்னதாகவும் தேவா சார் வந்து சில பேட்டிகளில் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு வஞ்சி கோடி இங்க வருவா. இந்த பாடலை வந்து பொறுத்த வரைக்கும் தேவா சார் அவர்கள் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. பேசிக்கா வந்து அந்த எலக்ட்ரிக்கல் கிட்டார் யூஸ் பண்ணியிருப்பாரு, அந்த ட்ரம்ஸ் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாரு, சின்னதா வந்து அந்த சிங்சாங் தபேலா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இதில் வருங்க. கிட்டார் வந்து மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணும். அந்த வரிகளையே கிட்டாரில் சொல்கிற மாதிரி ப்ளே பண்ணுற அளவுக்கு தான் ப்ளே பண்ணும். வைரமுத்து அவரோட வரிகள் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான வரிகளை வந்து இந்த பாடலுக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டியூன் வந்து இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு டியூனா அப்படி ஏறி இறங்கி சூப்பராக. பாட்டோட சரணம் வந்து இப்படி தாங்க ஆரம்பிக்கும். இந்த சரணம் வந்து அப்படி ஒரு ஃபுல் லென்த்தாக அப்படி போய் முடிஞ்சிடும். இடையில எந்த விதமான ஸ்டாப்புமே இல்லாமல் அப்படி வந்து ஓடி முடிகிற மாதிரி தான் அந்த பாட்டை வந்து அப்படி வடிவமைச்சிருப்பாங்க தேவா சார் அவர்கள். ஒரு தன்னோட காதலி எப்படி இருக்கா, அவள் அழகை பற்றி சொல்லு அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு வந்து எப்படி அஜித் சார் வந்து அவங்களுக்கு ரீப்ளை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பாட்டை வந்து வைரமுத்து அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. கூட துக்கத்துல
ஏஹே பார்த்தேன் அந்த பூங்குயில தூத்துக்குடி முத்தெடுத்து கொத்து வச்ச மாலை போல வேத்து கொட்டி கண் முழிச்சு பார்த்தா என்னோட சொப்பனத்துல வந்து அவளை நான் பார்த்தேன். தூத்துக்குடி முத்தெடுத்து கோத்து வச்ச மாலை மாதிரி அவ வந்து நின்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு வரிகளை வந்து அங்க வைரமுத்து அவர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அவளை பார்க்கும்போதும் பாலாரும் தேனாரும் வந்து என் கண்ணுல பாயுது. நான் தேசிய கொடி மாதிரி அவளை நெஞ்சில வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வரிகளை வந்து வைரமுத்து அவர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. டியூனு வந்து அமேசிங் டியூனுங்க. இது மாதிரி ஒரு செம்ம டியூனை வந்து நம்ம கேட்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு ஒரு பக்காவான டியூன் வந்து இந்த பாட்டுக்கு வந்து கிடச்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த டியூனை வந்து ஒருபடி மேலே எடுத்துகிட்டு போனது வந்து நம்ம ஹரிஹரன் சாரு. அவரோட வாய்ஸ் வந்து அஜித் சாருக்கு அவ்வளோ ஆப்டாக பொருந்துற மாதிரி ஒரு வாய்ஸ். சரணத்தையும் முதல் சரணத்தையும் இணைக்கக்கூடிய அந்த இணைப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மலாக வந்து மியூசிக்கை வந்து அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து வித்தியாசமாக வந்து பெண்களோட வாய்ஸை வந்து கொடுத்து அந்த இணைப்பு இசையை வந்து உருவாக்கியிருப்பார் வந்து தேவா சார். எப்படி அப்படின்னா, அஜித் சார் வந்து அப்படியே ஒரு இதில் தூணில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே கனவு காண்ற மாதிரி, அப்போ வந்து சுபலட்சுமி மேம் வந்து ஓடி வர மாதிரி இவர் வந்து விரட்டுற மாதிரி ஒரு சீனை வந்து அங்கே வந்து சேர்த்துருப்பாங்க. அதுக்கு வந்து அங்கே அந்த பெண்கள்லாம் கூடியிருக்கிற பெண்கள்லாம் பாடுற மாதிரி ஒரு சீனை வந்து அங்கே சேர்த்துருப்பாங்க. செய்தாவணி பறக்க அங்கு தன்னையே அவன் மறக்க வச்ச கண்ணு வாங்கலையே என் மாமங்கண்ணு தூங்கலையே. ஆடிக்கிட்டு இருக்காங்க. அஜித் சார் வந்து அப்படியே தலையை சாய்ச்சி ஒரு இடத்துல அப்படியே பார்த்துக்கிட்டு கனவு காண்ற மாதிரி ஒரு சீனை வந்து காமிச்சிருப்பாங்க. அப்போ வந்து தேவா சார் வந்து ஒரு ஃப்ளூட்ல வந்து ஒரு டியூன் வந்து போட்டிருப்பாரு. வந்திருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். அதுக்கு வந்து டான்ஸ் 2 பேர் பண்ணியிருப்பாங்க. சூப்பரா இருக்குங்க அந்த டான்ஸு. அந்த நேரத்துல வந்து பாக்குறதுக்கு வந்து அந்த டான்ஸ் வந்து அவ்வளோ அழகா இருக்கும். அந்த லைட்டிங் வந்து எஸ்பெஷலி வந்து ரொம்ப சிறப்பா பண்ணியிருப்பாரு ஜீவா. என்னோடு தான் கண்ணாமூச்சி ஏஹே என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி காதல் ஆட்சி கை கூடும் பத்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து அப்படின்னு அந்த பாடல் வந்து அந்த மாதிரி சரணம் வந்து 2வது சரணம் 30 வருடங்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த பாட்டை வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற பாடல்களை வந்து இன்னும் 30 வருஷம் சென்று அந்த அடுத்த தலைமுறையினர் வந்து பேசுவாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போ உள்ள பாடல்கள்லாம் இருக்கு. அதாவது அந்த பீரியட்ல காலேஜ் போயிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பீரியட்ல வந்து ஒரு 19-20 வயசு இருக்கிற ஒரு ஆண்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா அந்த பாடல் வந்து அமைஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. நிறைய ஆண்டு விழாக்கள்ல இந்த பாடல் வந்து அந்த காலத்துல வந்து போட்டு ஆடப்பட்டுச்சு. நானே வந்து இந்த பாட்டுக்கு வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து அடுத்த லெவல்ல கொண்டு போறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி விட்டு பூஸ்டப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.